ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக. கிம் கர்ம கிமகர்மேதி. கிம் கர்ம என்றால் கிம் என்ற ஒரு வார்த்தை வந்தாலே அதற்கு சமஸ்கிருதத்தில் எது என்ற அர்த்தம். கிம் கர்ம எது கர்மம். கர்மம் என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன. கிமகர்மேதி கிம் அகர்மேதி. அகர்மம் என்றால் அ என்று வந்தாலே அதற்கு ஆப்போசிட், அதற்கு வினைச்சொல் என்று ஏற்கனவே பார்த்தோம். அதனால் கிம் கர்ம கிமகர்மேதி, எது கர்மம் எது கர்மம் இல்லை. கர்மா என்றால் என்னை, கர்மா இல்லாமல் இருக்கும் அந்த நிலைக்கு பெயர் என்ன, அது என்ன என்று 2 கேள்விகள் வர்றது நம்ம மனசுக்குள்ள. கர்மாவை பற்றி நம்ம இப்போ இவ்வளோ பார்த்தாலும், கர்மயோகத்தில் 3வது அத்தியாயத்தில் அவ்வளவு பார்த்தாலும், இப்போ இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அந்த விஷயங்கள்லாம் திருப்பி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணாலும் இப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் இருக்காம். அது நம்மளுக்கு இருக்கும். அந்த சந்தேகம் என்ன என்றால், கர்மா என்றால் உண்மையாகவே கர்மா என்றால் என்ன, இந்த கர்மாவின் வகைகள் என்னென்ன, இந்த கர்மாவை நம்ம எப்படி செய்யணும். ஒரு கர்மா, ஒரு செயலை செய்யும்போது, ஒரு கர்மாவை செய்யும்போது அந்த செயல்லேருந்து, அந்த கர்மாலேருந்து வரும் அந்த பலன் எப்படி நம்மை அடையிறது, இப்படி நம்ம நோக்கி வரும் அந்த பலனை எப்படி பகவானிடம் நம்ம செலுத்துறது ஆகிய பல விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் தான் ஆரம்பிக்க போறார் கிருஷ்ணர். இப்படி ஒரு தொடர்ச்சியாக இந்த கர்மயோகத்தை, இந்த கர்மாவை பற்றி சொல்லிகிட்டே வர்றதுக்கு ஒரு அடிக்கல்லாக, ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் இந்த ஸ்லோகமானது இருக்கு. 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ஆனால் உண்மையான கர்மயோகம் என்றால் என்ன என்பது இங்கே தான் ஆரம்பிக்க போகிறது. உண்மையான கர்மா என்றால் என்ன, இந்த கர்மாவின் உண்மையான ஸ்வரூபம் என்ன, அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை இந்த அத்தியாயத்தில் தான் கிருஷ்ணர் சொல்ல போகிறார். இந்த ஒரு விஷயத்தை தான், இந்த ஒரு கான்செப்டை தான் இந்த ஸ்லோகத்தை நமக்கு சொல்கிறது. கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக. கிம் கர்ம கிமகர்மேதி. கர்மா என்றால் என்ன, கர்மா இல்லாத நிலைக்கு என்ன பெயர், கர்மா எது கர்மா எது கர்மா இல்லை என்பது ஒரு டிஃப்ரென்ஸாக காட்டினாலும் கர்மா என்றால் என்ன என்பது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். கவயோப்யத்ர மோகிதாக. இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு சந்தேகம்தான் பல ஞானிகளோட மனசுல கூட இருக்கு என்று கிருஷ்ணர் சொல்றார். நம்மளை போன்ற சாதாரணமானவர்களுக்கு இந்த கர்மா என்றால் என்ன என்பதை புரியாமல் இருக்கலாம். இது தவறில்லை. ஏனென்றால் நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனால் எல்லாமே தெரியும் என்று ஒரு ஞானி சொன்னார்னா, ஒரு ஞானியானவர் எல்லாமே தெரியும் என்று சொன்னார்னா, அவர்கிட்ட போயிட்டு கர்மா என்றால் என்ன, எது கர்மா எது கர்மா இல்லை என்று அவர்கிட்ட போய் கேட்டோம் என்றால் அவருக்கும் தெரியாமல் தான் இருப்பார். அதனால் பெரிய பெரிய ஞானிகளுக்கு, பெரிய பெரிய அறிஞர்களுக்கு கூட இந்த கேள்விக்கான விடை தெரியாது அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். இந்த ஞானிகளுக்கு கர்மா என்றால் என்ன, கர்மா இல்லாத அந்த நிலைக்கு என்ன பெயர் என்ற அந்த 2 விஷயமே அவளுக்கு தெரியாது. இப்படி எந்த காலத்தில் அவளுக்கு தெரியாது என்றால், துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாதாம்.
ஏன் இதற்கப்புறம் என்ன மாற்றம் வந்தது என்றால், கிருஷ்ணரை தொடர்ந்து கிருஷ்ணருக்கு அப்புறம் வந்த எல்லாருக்குமே இந்த கர்மா என்றால் என்ன என்ற ஞானம் வந்துருத்தாம். அது எப்படி கிருஷ்ணரை தொடர்ந்து வந்த எல்லாருக்குமே அது தெரிஞ்சது என்றால், சிம்பிளான விஷயம், கிருஷ்ணர் அந்த இடத்தில் அர்ஜுனனுக்கு செய்த அந்த உபதேசத்தை அதுக்கப்புறம் வந்த ஞானிகள், அதற்கப்புறம் வந்த அறிஞர்கள், அதுக்கப்புறம் வந்த அந்த கர்மா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கிற ஆர்வம் இருக்கும் பக்தர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால் கர்மா என்றால் என்ன, எது கர்மா இல்லை என்ற அந்த டவுட்டு ஞானிகளுக்கு கூட இருக்கு. அந்த ஒரு டவுட்டை, அந்த ஒரு சந்தேகத்தை உனக்காக நான், அனைவருக்காக நான் தீர்த்து வைக்க வருகிறேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த கர்மா என்றால் என்ன என்பதை, அந்த கர்மா என்னும் அந்த சொல்லின் விளக்கத்தை, அந்த கர்மாவின் வகைகளை, இந்த கர்மாவை எப்படி நம்ம பண்ணுறது, இந்த செயலை எப்படி நம்ம செய்கிறோம், அந்த செயல்லேருந்து வரும் பலனுக்கும் நமக்கும் எப்படி சம்பந்தம் உண்டாருது ஆகிய கர்மா என்றால் என்னங்கிற அந்த உண்மையான விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்க போகிறார் என்று ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 16வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.